ஆளுநர் உரையில் புதிய அறிவிப்புகள் எதுவும் இடம்பெறவில்லை எனவும் ஆளுநர் உரையில் மக்கள் நலன் சார்ந்த அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாக அதற்கு ஆதரவு தெரிவித்தும் கட்சிகள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அம்மா கால அட்டவணை, அதாவது அம்மா கேலண்டர் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அம்மா கால அட்டவணை தான் இந்த ஆளுநர் உரை. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள், அதைத்தான் இந்த ஆளுநர் உரையில இந்த அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்கள் நலன் சார்ந்த புதிய விஷயங்கள் எதுவும் கூறப்படவில்லை. எனவே இது எப்பொழுதும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, பல ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ரொட்டீனான ஒரு உரை போலதான் இருந்தது. ஆகையால் தமிழக மக்களுக்கு எதுவும் புதியதாக நடைபெற வாய்ப்பு இல்லை. பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்ட பிறகு தமிழ்நாட்டிலும் லோக் ஆயுக்தா அமைப்பு நிறுவப்படும் என்றும் கவர்னர் உரையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் உரிய நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த கவர்னர் உரையிலே கூறப்பட்டிருக்கிறது. கவர்னர் உரை எங்களுக்கு முழு மனதிருப்தியை தருகிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒட்டுமொத்த தாய் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 7 கோடி மக்களும் மகிழ்ந்து வரவேற்கத்தக்க ஆளுநர் உரையாக இந்த உரை அமைந்திருக்கிறதால் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்று புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய இந்த நல்லரசினுடைய கொள்கைகள் ஆளுநர் உரையின் வழியாக வெளிப்பட்டிருக்கிறது. அதை வரவேற்கிறேன்.